இயக்குனர் செல்வராகவன், அதாவது 90s கிட்ஸோட கொண்டாட்டமான இயக்குனர்களில் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இப்போ படங்கள் அவ்வளவா பண்ணுறதில்ல அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க ரசிகர்கள் ரொம்ப ஏக்கமாக தெரிவிச்சிருந்தாங்க சோசியல் மீடியாவில். அவர்கிட்டயே கிடைக்கிற கேப்பெல்லாம், சார் இந்த புதுப்பேட்டை 2 எப்போ வரும், 1001 எப்போ வரும் அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு, தயாராகிட்டுருக்கு, ஸ்கிரிப்டருக்கு போயிட்டுருக்கு, ப்ரொடியூசர் கிடைக்கல, தோ ரெடி அப்படின்னு பல்வேறு விதமான பதில்களை சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டார். ஏதாவது 7G ரெயின்போ காலனி 2ஆம் பாகத்தை இயக்கிட்டு இருந்தார். அது கொஞ்ச நாள் ஷூட்டிங் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த படம் முடிஞ்சிருச்சா இல்லை பாதியில் நிற்குதா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய படத்தோட அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோ வேற யாரும் இல்லை, நம்ம ஜிவி பிரகாஷ் தான். இந்த படத்தை செல்வராகவன் தான் தன்னுடைய வழக்கமான பாணியில் இயக்குறாரு. படத்துக்கு டைட்டில் மென்டல் மனதில் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ இதுலயே தெரியுது இது ஒரு அழகான அற்புதமான ஒரு காதல் கதையாக இருக்குன்னு. ஆனால் போஸ்டர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பட்டாம்பூச்சி, அப்புறம் ரெட்டி ஸ்டோனு, நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா கலர் கலரான சட்டையை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு தாடி வச்சிருக்கும் போது இது வழக்கமான செல்வராகவோட ரொமான்டிக் சைக்கோ படமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. சைக்காலஜிக்கல் த்ரில்லராக இருக்கும், சைக்காலஜிக்கல் ரொமான்டிக் த்ரில்லராக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷை பண்ணுறாரு. எல்லாரும் யுவனை எதிர்பார்த்தோம், பட் ஜிவி பிரகாஷை ஹீரோ அப்படிங்கிறனால ஜிவி பிரகாஷை மியூசிக் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை தயாரிக்க போகிறவரும் அவர் தான். தன்னுடைய பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தை தயாரிக்காரு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, இந்த படம் அக்மார் செல்வராகவன் படம் அப்படிங்கிறத போஸ்டர்லேயே அவங்க கரெக்டாக நிரூபிச்சிட்டாங்க. த ரைட் பிகின்ஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது செல்வராகவனுக்கு ஏற்கனவே மயக்கம் என்ன, அப்புறம் 1001 இந்த படங்களுக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது முதல் முறையாக ஹீரோவே நடிக்கிறார் அப்படிங்கும்போது இயல்பாகவே அந்த ப்ராஜெக்ட் மேலே நமக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வருது. ஸோ செல்வராகவனுக்கும் ஒரு கம்பேக் வெற்றி படம் தேவைப்படுது, ஜிவி பிரகாஷுக்கும் அப்படி ஒரு வெற்றி படம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு யுனிக்கான தரமான வித்தியாசமான ஒரு வெற்றி படம் தேவைப்படுது. நிச்சயமாக இந்த மென்டல் மனதில் கண்டிப்பாக அமையும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்.